திரைகள் அப்படி பார்க்கும் பொழுது மனதை புகவிட்டு மனசுல உள்ள எண்ணங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில் புகவிட்டாத்தரும் அப்படி கிடையாது. அப்ப இந்த போராட்டம் மேல சிக்கனத்தை பிடிக்கணும். உனக்கு ஒரு நிகழ்ச்சி பிடிக்குமா, இல்ல கச்சேரி பார்க்க மனசு பிடிக்குமா, இல்ல ஒரு கலை நிகழ்ச்சியோட ஆர்வம் இருக்கா, அந்த இடத்தில் உன் மனதை புகவிட்டு ஆத்துன்றத அந்த நிகழ்ச்சிகளை புகட்டி விட்டு அதை ஆட்டிக்கொள். பேச்சுவாக்குல சேர்த்துக்கிட்டு முன்பற்ற போட்டாத்தான் இந்த தாத்திக்கிட்டு சட்டியில இருந்தாதான் அகப்பில் வரும். நம்ம பழமொழி இருக்குல்ல, என்ன காரணம் சொல்லி வச்சாங்க தெரியுமா? சஷ்டியில இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை உண்டாகுமா. சஷ்டி என்று சொல்லக்கூடிய விரதத்தை முருகனை நோக்கி தவமிருந்து வேண்டுபவர்களுக்கு 6 நாள் விரதத்தை சரியா முறையா கடைபிடிச்சோம் என்றால் அடுத்த வருமே பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பெண் கிடைக்குமா. அப்பேற்பட்ட பெருமை இருக்குமா. அதனால தான் சொன்னார் முருகப்பெருமான் வந்தவனைக்கு வருகின்ற வல்வனைக்கு கண்ணன் என்று சொல்ல கலைஞரே செந்திலங்கள் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு தேவ வாராது விளைந்தார். அப்படிப்பட்டாரு மூவிரு கரங்கள் பற்றி மூவலில் கண்ணை பற்றி ஏவலும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் பற்றி காஞ்சி மாமடி விக்கும் செவ்வேல் மலரடி பற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி எம்பெருமான் முருகனுக்கு பெருமை. அந்த முருகனுடைய பெருமை சொன்ன போதுமா பாடு நெடுதலும் பாகு பரப்பும் இவை யாரு நடந்ததற்கு நாதர்வேல் கொலசை துங்க கரிமத்து தூய்மணிய நீங்களுக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா என்று பெருமாளுடைய பெருமையை பாடியிருக்கோம்ல. பெருமாளுடைய பெருமை என்று சங்க தமிழ் மூன்றும் தாலும் விநாயகர் பெருமானுக்கு பெருமை கொடுத்தால் அங்கே கண்டிப்பா 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலமலை போல வேச்சனை நந்தி மகதனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுவேன் என்று அதே பிள்ளையாருக்கு பெருமை சேர்த்தாங்க. அப்பேற்பட்ட பெருமையை புலத்திற்கு செய்து ஒவ்வொரு காலச்சொல்லையும் உள்ளது தனிப்பட்ட பெருமை உண்டு. தன்னை